ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜேகே பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்ட் 3ல் என்ன பார்த்தோம்னா, உங்களுக்கும் ஜேகேக்கும் அந்த மாதிரி நடக்கிற மாதிரி உங்களுக்கு கனவு வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜேகேக்கு ஃபீவர் வந்துருக்கும். நீங்கள் ஜேகே ஹக் பண்ண மாதிரி படுத்திருப்பீங்க, எதுவும் இல்லாமல். ஜேகே உங்களை எழுப்புறாரு. அதுலேருந்து கண்டினியூவேஷனை நம்ம பார்ட் 4ல் பார்க்கலாம்டா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். வாயன். அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக கண்மொழிக்கிறீங்க. சொல்லு ஜேகே, என்ன வேணும்? நீ ஏன் ட்ரெஸ் போடாமல் இருக்க? என்னாச்சு உனக்கு? அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரியலைஸே ஆகுது. நீங்கள் உங்கள் போர்வை எடுத்துகிட்டு பார்க்குறீங்க. பூச்சு 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 என்ன பண்ணி வச்சுருக்க? அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் போர்வை எடுத்து நல்லா ஃபுல்லாக முடிக்கிறீங்க. வாயன், என்னாச்சு? நீ ஏன் இப்படி படுத்திருக்க? உனக்கு ஏதாவது ஃபீவரா? என்னாச்சு? சிக்கி இல்லை சிக்கி, அது ஒன்றும் இல்லை. அது அது என்ன அது வந்துன்ற. சரி, போய் ட்ரெஸ் மாட்டிக்கோ. யாராவது பார்த்தா ஏதோ சொல்லுவாங்க. தெரியல, என்னமோ சொல்லுவாங்க. நீ போய் ட்ரெஸ் போட்டுக்கோ. சரி, நீ ஃபஸ்ட்டு இந்த ரூமை விட்டு போறியா? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். ஏன் முன்னாடியே மாற்றிக்கோ. என்ன தப்பு? நீ என் ஒய்ஃப் தானே, மாற்றினா என்ன? நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஷிக்கி, நான் உன் ஒய்ஃப் தான். இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்ம இன்னும் பழகலைல்ல. ஒரு மாதிரி ஷையாக இருக்கு ஷிக்கி. ஷையா? ஏன்? நீ நைட்டு ஃபுல்லாக இப்படி தானே இருந்த. அப்போ ஷை ஆகலையா உனக்கு? போவேன். எனக்கு என்கிட்ட பேசாத ஷிக்கி. நான் சொல்ல வர்றதை புரிஞ்சுக்கோ. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. எப்படி முன்னாடி அது ஏன் மாற்றினா என்ன? நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சொல்கிறல்ல. சரி, நான் கண்ணு முடிக்கிறேன், நீ மாற்றிக்கோ. நீங்கள் வேறு வழியே இல்லை, அவன் கன்வின்ஸ் ஆகிற மாதிரியே இல்லை. நீங்கள் சரின்னு சொல்லிவிட்டு போய் உங்களோட ட்ரெஸ் எடுத்து போடுறீங்க. அப்போ ஜேகே கண்ணை மூடுற மாதிரி 2 விரல் ஓட்ட வழியால் பார்த்துட்டு இருக்கான். ஜேகே, என்ன பண்ணுற நீ? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை முடிக்கிறான். இந்த நாட்டி பண்ணி ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சேன். இந்த விஷயத்தில் கரெக்டாக தான் இருக்கு. இப்போவே எப்படின்னா நார்மலாக இருந்தானா என்ன பண்ணுவானே தெரியல. நாட்டி பண்ணி வயன் மாற்றிட்டியா? அதுக்கப்புறம் திருப்பி ஓட்ட விளையாட பார்க்குறான். ஜேகே, அவன் பார்க்கல ஒன்றும் பார்க்கல. அதுக்கப்புறம் நீங்களும் ட்ரெஸ் மாற்றிடுறீங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே போகிறீங்க. அப்போ உங்கள் மாமனார் தான். குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் வயன். ஐ ஹாவ் டு டெல் ஒன் திங். நீங்கள் 2 பேரும் என்னங்க இந்த இன்விடேஷன் எடுத்துக்கோங்க. இந்த பார்ட்டிக்கு போயிட்டு வந்துடுங்க. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டோட பார்ட்டி தான். என்ன பண்ணுறது, ஐ ஹாவ் நோ டைம். இன்றைக்கி எனக்கு இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்குது. ஸோ ஐ ஹாவ் டு கோ. நீங்கள் 2 பேரும் போயிட்டு வரீங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஜேகே பக்கத்தில் தான் இருக்கான். அவன் பாட்டுக்கு பக்கத்தில் இருக்க பொருள் வச்சு விளாண்டுருக்கான். ஓகே அங்கிள், நான் போயிட்டு வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல வயன்? ஒன்றும் இல்லை அங்கிள், நான் போயிட்டு வரேன். இவனை கூட்டிகிட்டு தானே போகிற, இல்லை நீ வீட்டில் விட்டு போறியா? அங்கிள், ஜேகே இல்லாமல் எப்படி? நான் ஜேகே கூட்டிகிட்டு தான் போவேன். உன்னால் அவனை சமாளிக்க முடியும்னா யூ கேன். ஓகே அங்கிள், நான் பார்த்துக்கிறேன். அவன் எதுவும் பண்ண மாட்டான், எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டான். ஓகேவா? ஓகே, கேரி ஆன். பாய்மா. ஜேகே,
செக்கி பார்க்குறான். பாய் பாய் அப்பா பாய். அதுக்கப்புறம் உங்கள் மாமனார் கிளம்பிடுறாரு. இப்படியே ஈவினிங் ஆகுது. நீங்கள் 2 பேரும் பார்ட்டிக்கு தான் ரெடி ஆகிட்ருக்கீங்க. நீங்கள் செக்கிக்கு கோட் சூட் எடுத்து வச்சிடுறீங்க. உங்களுக்கு பிளாக் சாரியில் கார்ஜியஸாக இருக்கீங்க. பியூட்டிஃபுல். என்ன சொல்கிறதுனே தெரில. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. நீங்கள் கண்ணாடியில் பார்த்து உங்களே வியந்து ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே கிளம்பி வந்துட்டான். அதில் பார்க்க அவன் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான். உங்கள் வாயில் ஈ போவாது தான் மிச்சம். நீங்கள் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. வயன், என்ன வயன் அப்படி பார்த்துட்டு இருக்க? முன்ன பின்ன என்ன பார்த்தது இல்லையா? இல்லை, இன்னைக்கு ஹேண்ட்ஸமாக இருக்க. அப்போ தினமும் ஹேண்ட்ஸமாக இல்லையா? யார் சொன்னா? என் ஹஸ்பண்ட் எப்போவுமே ஹேண்ட்ஸம் தான். ஐ லவ் யூ சிக்கி. வயன், இது நீ தினமும் தான் சொல்கிற. வேறு ஏதாச்சும் சொல்லு நியூவா. என்ன சொல்லணும் என் ஹஸ்பண்ட்க்கு? என் ஹஸ்பண்ட் என்ன எதிர்பார்க்குறாங்க தெரியலையே. பட் நீ என்னை இப்படியே பார்த்துட்டுரு. இன்னொன்று, நீ இன்னும் என்னை விட அழகாக இருக்க. அது பேர் என்ன சொல்லுவாங்க? கார்ஜியஸாக இருக்க. வயன், இப்படியே போவாத. எல்லா பசங்களும் ஒன்னே தான் பார்ப்பாங்க. அப்புறம் நான் எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுவேன். யாருக்கிட்டையும் நீ சண்டை போட வேணாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்ட்டிக்கு தான் போகிறோம். வேறு எங்கேயும் போகல. நான் உன் கூடயே தான் இருப்பேன். யாரும் என்னை பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? ஓகே அப்போனா போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஜேகே கையை பிடிச்சிக்கிறீங்க. காரில் ஏறி ஸ்ட்ரெயிட்டாக பார்ட்டிக்கு தான் போகிறீங்க. அங்கே எல்லாருமே உங்கள் 2 பேரையும் பார்த்து செம்ம காசிப் பேசுகிறாங்க. ஏன்னா 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் கப்புள் மாதிரி இருக்கீங்க. அழகுலேயும் சரி, உங்கள் மேட்ச்லேயும் சரி, பர்ஃபெக்ட் கப்புள். வாவ், 2 பேரும் சூப்பராக இருக்காங்களா? உங்களுக்கு அவங்க 2 பேரும் பேசுறது காதில் விழுந்துருது. சிக்கி, வாங்க இங்கே உட்காருங்க. வயன், நீ பியர் குடிப்பியா? ஏன்? அவங்கெல்லாம் குடிக்கிறாங்கல்ல, அதனால் கேட்டேன். எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிக்கு போவேன். பட் எனக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இல்லை. ஓ அப்படியா? சரி. அப்போது நம்ம 2 பேரும் இங்கே சுற்றி பார்ப்போமா? அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது வேணுங்கன்னே ஒருத்தன் வந்து இடிக்கிறான் உங்களை. ஹே, அறிவில்லை உங்களுக்கு? கண்ணை எங்கே பார்த்துட்டு வரீங்க? நான் வரத்தை நீங்கள் பார்த்தீங்க. நானும் அதை நல்லா நோட் பண்ணேன். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இடிக்க தோணுது? அறிவில்லை அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவத்தில் பலாரும் ஒரு அறை தான் அவனை. என்ன தைரியம் இருந்தா ஏன் மேலே கை வைப்ப நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேணுன்னே உங்களை அடிக்க வரான். அப்போ ஜேகே தான் அவன் கையை பிடிச்சிட்றான். அவன் கை செம்ம கிரிப்பாக இருக்கு. என் வயனை எதுக்கு அடிக்கிற நீ? அவ்வளோதான், என் வயன் மேலே கை வச்ச மூஞ்ச உடச்சிருப்பேன். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. அவன் பாட்டுக்கு சிரிக்கவே ஆரம்பிச்சிடான். என்ன பார்க்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? அவன் என்னடானா பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். என்ன உன் புருஷன் அப்படிதானா? உங்களுக்கு இன்னுமே செம்ம கோவம் வந்துடுது. என் ஹஸ்பண்டை பார்த்து பைத்தியம் நான் சொல்கிறேன். இன்னொரு அறை தான் உனக்கு. இதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டை பார்த்து ஏதாவது பேசுனா உன்னை அவ்வளோதான். செக்கி, வாங்க இது போகலாம். அவன் அப்படியே உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கான். உங்கள் மூடே சரியில்லை. அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க நீங்கள். வயன், என்னாச்சு உனக்கு? அவன் அப்படி பேசினானா? நீ தான் அடிச்சிட்டல. இல்லை ஜெக்கி, என்ன
இடித்தது கூட எனக்கு பெருசாக தெரியல. உன்னை எப்படி அவன் பைத்தியம்னு சொல்லலாம்? ஆ, என் ஹஸ்பண்ட் எப்படி அவன் சொல்லலாம்? இல்லை இல்லை ஜிகே, இன்னொரு அறை விட்டால் தான் அவனை சரி வரும். ஏய் வயன், ஏன் அப்படி பேசுகிற? அவன் சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல்ல, அது போதும். என் கூடவே இரு, சரியா? நான் கூடயே தான் இருப்பேன் சிக்கி. உன்னை யாரும் அப்படி சொல்லக்கூடாது சிக்கி. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு கன் ஷாட் தான் கேட்குது. சிக்கி, இங்கே ஏதோ ஃபைட் நடக்க போகுது போல. சீக்கிரம் வா, எனக்கு பயமாக இருக்கு. உனக்கு எதுவும் ஆகக்கூடாது, வா. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஒரு டேபிள் கீழே போய் ஒழிஞ்சுக்கிறீங்க. அங்கே நிறைய பேர் வந்து கன் ஷூட் நடக்குது. கிட்டத்தட்ட கேங்ஸ்டர் ஃபைட் மாதிரி போயிட்டுருக்கு. சிக்கி சிக்கி, உனக்கு ஒன்றும் இல்லை? எனக்கு ஒன்றும் இல்லை. என்ன நடக்குதுங்க தெரியல சிக்கி. யாரோ உன் பேரை சொல்லி கத்துனாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஒருவேளை உன்னோட பேரில் வேற யாராவது இருந்து கன்ஃபியூஷனில் ஒன்றே தான் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு பயமாக இருக்கு சிக்கி. அதுக்கப்புறம் அங்கே ஃபுல்லாகவே ஃபைட் நடந்துட்டு தான் இருக்குது. இங்கே ஃபுல்லாக கன் ஷூட் தான். நீங்கள் 2 பேரும் பயந்து கீழே ஒழிஞ்சிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த இடமே அமைதியாகுது. நீங்கள் அந்த இடத்த விட்டு உடனே ஜேகே கூட்டிட்டு கிளம்புறீங்க. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல அங்கே என்ன நடக்குதுன்னு. வயன், என்னாச்சு வயன்? ஏன் அந்த கன் ஷூட் தானே? ஏன் என்னாச்சு? எல்லோரும் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் என் பேர் எதுக்கு சொன்னாங்க? உனக்கு எதாவது தெரியுமா? தெரியல ஜிகே, இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. உன் பேரை சொல்லி எனக்கு ஒன்றுமே புரியல. இல்லை உன்னோட பேரில் யாராவது இருந்திருப்பாங்களா? எனக்கு ஒன்றுமே புரியல ஜிகே. உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஐயோ ஆல்ரைட். எனக்கு ஒன்றும் இல்லை வயன். அதான் நீ இருந்தல்ல என்னை காப்பாற்றுறதுக்கு. பாரு, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் இல்லை. சரி, எனக்கு ஒன்றும் இல்லைல்ல, எனக்கு அதுவே போதும். சரி, எதாவது சாப்பிட்றியா? வேணாம் வயன், நம்ம அங்கே ஜூஸ் குடிச்சோல்ல, அது போதும். நான் போய் தூங்க போகிறேன். நீ வரியா? வரேன், வா போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறீங்க. ஓகேடா, இதோட கண்டினியூஷன் நம்ம பார்ட் 5ல் பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. பாய் ஆமி, சராங்கே. பார்ட் 5க்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. பாய்.